தாவேகாவினுடைய நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்ற நிலையில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து அவர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு விடையளித்து பேசியிருந்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த இடைப்பட்ட காலத்தில் அதிமுகவுடைய பொதுக்கூட்டங்களில் தாவேகாவுடைய கொடிகள் பறந்ததா எடப்பாடி அவர்களே அதை நிறைய விஷயங்கள் இந்த ஒரு மாதத்துல பத்திரிகையாளர் நிறைய பேரும் எல்லாரும் இல்ல நிறைய விமர்சகர்களும் எங்களை நாங்க அமைதியாக இருந்தோம், பட் நீங்க எல்லாம் எங்க சம்பந்தப்பட்ட பல விமர்சனங்கள் பல விவாதங்கள் நீங்க நடத்துறீங்க. அது எல்லாத்துக்கும் இப்ப கடைசியில் ஏன்ட்ட கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்லுங்கன்னா கண்டிப்பாக எங்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாதத்திற்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ நான் அன்னைக்கே சொல்லிட்டோம். அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் ஒரு மாதத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் இப்போ வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. நாங்க அமைதியா இருந்தோம், நீங்க எல்லாம் விவாதம் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா நாங்க எங்க போய் சொல்லல. நான் பல விஷயத்துல நான் ஒரே வரியில இதை பதில் சொல்லணும் முடிவு பண்றேன். ஏன்னா திரும்ப இந்த கொஸ்டின்ஸ் வருது. ஒரு மாசத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் எங்கள் கட்சியில் எந்த மாற்றமும் இல்லை என்பது கண்டிப்பா தெரிவிக்கிறோம். செய்தியாளர் சந்திப்பின் போது கூட்டணி தொடர்பான கேள்வி எழுப்பப்பட்டது. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். ஒரு மாதத்திற்கு முன்பாக தாங்கள் எந்த நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கும் இருக்கிறோம். தொடர்ந்து பொதுவெளிகளில் விவாதிக்கப்படுவதற்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும், அதற்கு நாங்கள் எப்படி பதில் கூற முடியும் என அவர் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். இது குறித்த முழுமையான விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைந்திருக்கிறார். வெங்கட், வணக்கம். தொடர்ந்து தாவேகாவினர் எப்போது செய்தியாளர்களை சந்திப்பாங்க, இல்ல நடந்த விவரங்கள் தொடர்பாகவோ இன்னும் பிற கேள்விகளுக்கு எப்போ பதிலளிப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இன்னைக்கு நிர்மல்குமார் பேசியிருக்காரு. அவருடைய அந்த சந்திப்புல முக்கியமான விஷயங்களா எதையெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம்? கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகாக தமிழக வெற்றி கழகத்துல புதிய நிர்வாக குழுவினை அக்கட்சியின் தலைவர் விஜய் நேற்று அறிவித்திருந்தார். இந்த புதிய நிர்வாக குழு கூட்டம் என்பது சென்னை பணியூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்துல இன்றைய தினம் நடைபெற்றது. 28 உறுப்பினர்கள் கொண்ட புதிய நிர்வாக குழுவை நேற்று அறிவித்த நிலையில இன்னைக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், பணிகளை எவ்வாறு ஒருங்கிணைக்க வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனை கூட்டம் என்பது அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலும் நடைபெற்றது. கட்சியினுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்துல ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு பிறகாக தமிழக வெற்றி கழகத்துடைய இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அப்போது செய்தியாளர்கள் அவரிடம் கேள்வி கேட்கிறார்கள். பாஜகவோடு நீங்கள் கூட்டணிக்கு செல்வீர்களா என செய்தியாளர்களிடம் கேள்வி எழுப்பியது. அதுக்கு அவர் பதில் அளித்திருக்கிறார். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக தாவேகா என்ன நிலைப்பாட்டில் இருந்ததோ அதே நிலைப்பாட்டில் தான் தற்போது வரைக்கும் தொடர்கிறோம் எனவும் பாஜகவோடு கூட்டணி கிடையாது என அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். பொதுவெளியில் பேசப்படக்கூடிய விஷயங்களுக்கு நாங்கள் எப்படி பதில் கூற முடியும் என தெரிவித்திருக்கிறார். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாக தாவேகாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்ததுன்னா விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், தாவேகா தலைமையில தான் கூட்டணி அமையும், விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், திமுக பாஜகவோடு கூட்டணி கிடையாது. இதுதான் தாவேகாவுடைய ஒரு மாதத்துக்கு முன்பாக இந்த நிலைப்பாடு. அதே நிலைப்பாட்டிலே தான் தற்பொழுதும் தொடர்கிறோம் என தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகாக அதிமுக பாஜகவோடு தாவேகா கூட்டணி அமையும் என பல கட்சிகள் விமர்சனம் செய்திருப்ப நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் விமர்சனத்தை வைத்திருந்தன. கூடுதலாக கவனிக்க வேண்டியது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் உள்ளிட்ட பிரச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது அவருடைய அதிமுகவுடைய பிரச்சார கூட்டத்துல தாவேகா கொடி பறந்த பொழுது கொடி பறக்கிறதா உள்ளிட்ட பல விஷயங்களை அவர் பேசியிருந்தார். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி, ஆர்.டி. உதயகுமார் உள்ளிட்டோர் பல கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில தான் பாஜக கூட்டணியோடு தாவேகா செல்ல இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் எழுந்த நிலையில தற்பொழுது அது குறித்து கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தற்பொழுது விளக்கம் அளித்திருக்கிறார். பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி கிடையாது, பொது வெளியில் பேசக்கூடிய விஷயங்களுக்கு நான் எப்படி பதிலளிக்க முடியும், இந்த கேள்விகளுக்கு இப்போது பதிலளிக்க முடியாது. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறதோ அதே நிலைப்பாடுதான் தற்பொழுது வரைக்கும் தொடர்ந்து வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். என கரூர் சம்பவத்துக்கு பிறகாக விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை, ஒருவேளை அவங்க கூட்டணிக்காக தான் இவர்கள் விஜய் மீது வழக்கு செய்யப்படவில்லை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகள் விமர்சனம் செய்தது. இந்த நிலையில் தான் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகாக புதிய நிர்வாக குழுவின் கூட்டம் என்பது நடைபெற்ற நிலையில அந்த கூட்டத்திற்கு பிறகாக செய்தியாளர்களை சந்தித்த நிர்மல்குமார் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். பாஜகவோடு தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் கூட்டணி அமைக்காது, கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக என்ன நிலைப்பாடு இருந்ததோ அதே நிலைப்பாட்டில் தான் தற்போதைக்கு வரைக்கும் தொடர்கிறோம் என அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்.